கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சாஸ்திரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் அந்த நட்சத்திரத்தால் வழிநடத்திப்பட்டு கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல இப்படி ஒரு நட்சத்திரம் உண்டாகும் என்றால் அந்த நட்சத்திரம் ஒரு மகிமையான ஒரு ராஜா பிறப்பார் என்பதை அறிந்துதான் அதை பணிந்து கொள்வதற்காக வந்தவர்கள். இவர்கள் வந்தவர்கள் நட்சத்திரத்தையே பார்த்து வந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்காது. நமக்கு வழிகாட்டி அந்த நட்சத்திரம், நம்முடைய ஆண்டவராகிய நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனா இடையிலே தங்களுடைய யோசனையினால், தங்களுடைய மாமிச எண்ணத்தினால், தங்களுடைய சுய அறிவினால் அந்த நட்சத்திரத்தை காணாமலாக்கி விட்டார்கள். அதை மட்டுமே பார்த்திருக்கணும். எப்படி வேதவசனம் சொல்கிறது, கடலிலே தவித்துக் கொண்டிருந்த சீசர்களோடு இணைந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பேதுரு அந்த கடலிலே நடக்க ஆசைப்பட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பார்த்து வரும் பொழுது அவன் பாதை இடரவில்லை, அமளவில்லை, பயம் அவனுக்குள்ளே வரவில்லை. தங்களுடைய சிந்தைகளையும் தங்களுடைய பார்வைகளையும் சற்று அகற்றும் பொழுது அமிழ்ந்து விடக்கூடிய நிர்பந்தமான நிலை. நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது நம்முடைய வேதவசனம். இந்த வேதவசனம் நமக்கு வழிகாட்டுகிற பிரகாரம் நம்முடைய பாதைகளை அமைத்துக் கொள்வோமே என்றால் நம்ம இடறிவிடாமல் செல்வதற்கு அது வசதியாக இருக்கும். இவர்கள் இடறுவதற்கு காரணம் சுய அறிவு. ராஜா பிறப்பார் என்றால் அரண்மனை வீட்டுக்குள்ளதான் பிறப்பார் என்று சொல்லி அங்கே போனார்கள். என அன்பானவர்களே, மறுபடியும் அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த மாத்திரத்திலே மிகுந்த சந்தோஷம். ஒருவேளை நீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் தொலைத்து இருக்கலாம். இந்த பாவமான காரியங்களின் மூலமாக அவைகள் உங்களை விட்டு நீங்கி இருக்கலாம். இவ மறுபடியும் நம்முடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஆவலா இருப்பீர்களே என்றால் அந்த மகிமையான காரியத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது அது இரட்டிப்பு சந்தோஷம். அதுதான் ஆனந்த மிகுந்த சந்தோஷம் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சந்தோஷத்தினால் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, சாஸ்திரிகளைப் போல நாங்கள் சுய எண்ணங்களுக்கு விடாதபடி தொடர்ந்து உம்மில் நிலைத்திருந்து காத்துக்கொள்ள நீர் காட்டுகிற பாதையில் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.